நானும் தம்பியும் இந்த மேட்டூர் டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்த இடத்துல நாங்கள் என்ன யோசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நல்ல டேமு விஷுவல்ஸ் இருக்கும், தண்ணி அப்படியே வெளியில் வரும், அந்த மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரம்மியமான காட்சியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் வந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதிர்பாருங்கள் அப்படின்னு. ட்ரையாக இருக்குது பாருங்க. மழை காலத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் ரொம்ப ரம்மியமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். திறந்து விட்றப்போ தண்ணி வந்து அதிகமாக இந்த வழியிலாகவும் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் அங்கேயும் போகும் போல இருக்குது. நல்லா இருக்குது. அந்த டெரைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி வரப்போ என்னால் வர முடிஞ்சிச்சுன்னா நம்ம அப்போ ஒரு vlog பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம 16 கண் மதகு பாலம் வழியாக நம்ம வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து வந்துட்டு இருப்போம். உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன பாத்து இருக்கும், ஒரு கோயிலை ஒட்டி. அந்த பாத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போய் பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்களா இல்லை ஃபுல்லாக பண்ணிடுவாங்க, விட மாட்டாங்க. சரி ஏரியாவும் விட மாட்டாங்க. இப்போ வாங்க நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. வந்து இப்போ அந்த பாலத்தில் வந்துட்டு இருந்தீங்க, 16 கண் மதகு பாலம் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பாலத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் வந்தோடனே உங்கள் ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலேருந்து இறங்குனீங்கன்னா நம்ம இந்த விஷுவல்ஸை பார்க்கலாம். பட் இது வந்து எல்லா வாட்டியும் உங்களால் அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி சுத்தமாக ட்ரைன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ போய் தண்ணி இல்லாதங்கிறதுனால நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் மக்கள், எவ்வளோ பாறை பாருங்களேன், ஃபுல்லாகவே பாறை. டேம் கட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 மலைக்கு நடுவில் டேம் கட்டினா அது ஸ்டேபிளாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இறங்கி பார்த்தா இது ஏதோ கல்கோரி கணக்காக பாறை மக்கள். அங்கே அவ்வளோ பாறை பாருங்களேன், கண்ணு கட்டுற வரைக்கும் இந்த மணலே காணோம். நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, காவேரி சைட்லலாம் போனால் காவேரி மணல் எடுக்கிறாங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. அங்கே அவ்வளோ மணல் தேங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற இந்த பாறையெல்லாம் கரைஞ்சி போய் அங்கே டெபாசிட் ஆகிறது தான். வாங்க நம்ம இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். தண்ணி வரலன்னா இது ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மக்கள். இங்கே நீங்கள் வந்து வாலிபால், த்ரோ பால்ல இருந்து ஷட்டில் இருந்து எல்லாமே விளையாடலாம் போல இருக்கு. ரிஸ்க் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வாங்க இன்னும் உள்ளே போயிட்டு அந்த கடல் போல பேரழக கொண்டிருக்கிற அந்த காவேரி ஆறை ரசிக்க போகிறோம், ரம்மியமான காட்சியோட. வாங்க போய் பார்க்கலாம். மக்கள் இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டோம். அந்த ஷட்டர் அந்த இதெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து தண்ணி கம்மியாக இருக்குங்கிறனால பார்க்க வந்திருக்கோம். லாங்லேருந்து பார்க்குறச்ச எப்படி இருக்குது அப்படின்னா, அது கடல் மாதிரி இருக்கு மக்களே. கொஞ்சம் அலை தான் மிஸ் ஆகுது, மற்றபடி அது வந்து எக்ஸாக்டாக கடல் மாதிரி இருக்குங்க. நான் டேம் எல்லாருமே வெளியே ரோட்டு மேலே இருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் இவ்வளவு க்ளோஸாக இவ்வளவு கீழே பக்கத்துல இருந்து ரசிக்க முடியும்னா அதுக்கு ஒரு லக் வேணும். நான் என்னடா தண்ணி இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். பட் தண்ணி இல்லைங்கிறத பக்கத்துல இருந்து இன்டீரியர் ஒர்க்ஸ், அந்த ஆர்ட் அதெல்லாம் பார்க்க முடியும்னா அதுக்கு ஒரு லக் வேணும்ல. அந்த லக் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தண்ணி இல்லாதப்போ வாங்க. தண்ணி இருக்கிறப்போ வந்து அந்த அழகை ரசிக்கலாம். பட் இதை இப்போதான் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அழகான காட்சி மக்கள். அங்கே இந்த மலை மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேக் யார்ட் வந்து தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த தண்ணி லெவல் குறைஞ்சிருக்குங்கிறது அந்த மெஷர்மெண்ட்லேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த பனிக்கு அதுக்கும் வானம் எது ஆறு எதுனே தெரியாமல் இருக்குது மக்களே. அவ்வளோ அழகு மக்கள். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்க, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ஷட்டரோட ஹைட்டு, அதோட அந்த இது பாருங்க எவ்வளோ ஹைட்டாக. தண்ணி வரப்போ நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல நிற்க முடியுமா? தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ, ட்ரை ஆனதுனால ஓகே. ஸோ நமக்கு இன்னும் கீழே டவுன் சவுத்தில் இருக்கிற மக்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய இந்த மேட்டூர் டேமை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் விஷுவலாக காட்டுறேன் அப்படிங்கிறது. தண்ணி அது வரைக்கும் போயிட்டு இருக்கு போல மக்களே. தண்ணி தேங்குறப்போ எனக்கும் மேலே 20 அடிக்கு மேலே தண்ணி நின்றுருக்கு. அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து நீங்கள் பேக் வாட்டர் பார்க்கலாம். பட் அது எப்போ அழகாக இருக்கும்னா தண்ணி தேங்கி நிற்கிறப்போ அழகாக இருந்திருக்கும். இது வந்து உள்ளே வந்து உங்களுக்காக பிரத்யேகமாக காட்டப்பட்ட காட்சி இது. நாம் இங்கே இருக்கிறது எங்கன்னா கொல்லிமலையில் 22வது ஹேர்பின் பெண்டில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம 22வது ஹேர்பின் பெண்டில் இல்லை. நாம் வந்து எங்கே இருக்கோம்னு சொன்னால் மேட்டூர் டேமில் தான் இருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள் அந்த பவர் பிளான்ட் தெரியுது பாருங்கள், மேட்டூர் அணுமின் நிலையம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. வனவாசி காப்புக்காடும் பாலமலை காப்புக்காடுக்கும் நடுவில் இந்த டேம் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மலை மேலே பில்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா யூடர்ன்லாம் பயங்கர கோவலெலாம் வந்து தான் வருது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா இப்படி இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக போய் போகாமல் காட்டுக்குள்ளே ஒரு காட்டு பாதையாக நம்ம வந்து அந்த மேட்டூர் டேமை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வே இருக்குன்னு சொல்லி கருப்பண்ணசாமி கோயில் இது. ஆக்சுவலி வழி இருக்குன்னு சொல்லி தான் இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் இங்கே வழி இல்லை, ரொம்ப டெரைன் வந்து ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. கீழே ஆக்சுவலி பின்னாடி இருந்து ஏறுறப்போ பெருசாக தெரில, டக்குன்னு ஏறிட்டோம். ஆனால் இந்த பக்கம் வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது ரொம்ப பள்ளமாக இருக்குது. டேம் தெரியுது. நம்ம டேமோட ஃப்ரண்ட் வியூவை ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஹில்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த இடம், யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. இந்த
பவர் பிளான்ட்டுக்கு தேவையான கரண்ட் சப்ளைக்கான ஒயர் வந்து ரொம்ப தாழ்வாக கீழால போகுது. ஏதாவது கொஞ்சம் ஹைட் அதிகமாக லோடு வச்சுட்டு வர வண்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது தொட்டு ரொம்ப ரொம்ப கீழால போகுது மக்களே. எனக்கு கொஞ்சம் சவுண்ட்லாம் கேட்குது. இங்கே பாருங்கள் டேம் இங்கே இருக்குது. அந்த பாலமலைக்கும் இந்த பக்கம் வந்து வனவாசி மலைக்கும் நடுவில் வந்து அந்த டேம் வந்து ரொம்ப அழகாக ரம்மியமாக சூப்பராக அப்படி நிசப்தமாக இருக்குது மக்களே. அவ்வளோ தண்ணி வச்சுருக்கு. 100 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய இந்த டேம் பாருங்கள். கீழே பாருங்கள் தண்ணி இருக்குது. பாலம் எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போகணுன்னா கூட இங்கே ஒரு வழி இருக்குது மக்களே. இந்த வழியில் நீங்கள் இறங்கி போனீங்கன்னு சொன்னால் இப்படியே கீழே வந்து எது வரைக்கும் போகலான்னு சொன்னால் அந்த இதுக்கு போயிடலாம். ஒரு வேலைங்க பாருங்கள். ஸோ மேட்டூர் டேம் பக்கத்துலேயே அந்த ரிவருக்கு நடுவுக்குள்ள இப்படி ஒரு வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய பிளேஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மேட்டூர் டேமுக்கு வந்துவிட்டோம். ஸோ சீனிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் தான் சொன்னேன் இல்லையா நான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுதான் டேம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். இன்னும் பார்க், அப்புறம் சில டெம்பிள்ஸ், அப்புறம் ஃபிஷ் ஃபுட்டுன்னு நீங்கள் ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து வந்துட்டோம், ஜங்ஷன்லேருந்து மேட்டூர் டேம் பார்க்குறதுக்கு வந்தோம். ஆனால் பின்னாடி இருக்கிற மலையில் நாங்கள் வந்து சரி பக்கமாக தான் இருக்கும், வந்துடலாம், கிராஸ் பண்ணி வந்துடலாம் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் வந்த இடத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது அது சின்ன கரடு இல்லை, அது பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு. 4-5 ஹேர்பின் பெண்டோட கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நடுவில் அந்த மலைக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி வரலாம். இல்லை நான் டேமு அண்ட் பார்க் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி திருப்பி இங்கே வந்துடலாம். அழகான காட்சியை பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற அந்த மலையோடு சேர்த்து அந்த மலையோட அழகை ரசிச்சுட்டு உள்ளே வந்து அந்த ரிவர் பெட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரிவர் காவேரி ரிவர் தென்கோடியில் இருக்கிற மக்களுக்கு தடுத்து நிறுத்தி கொண்டு போய் சேர்க்குற இடம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் பாருங்க. அந்த இடத்துல சொன்ன இல்லை தண்ணி திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கே பம்ப் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். தண்ணி திறந்து விட்றாங்க டேமுக்கு அடியிலேருந்து. இந்த இடம் பார்த்துங்க, மேட்டூர் டேமுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு ட்ராக்கு. இந்த ட்ராக் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப்பு. அந்த ஒர்க் ஷாப் மூலிமா இங்கே இருந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிற ப்ராடக்டை இந்த ட்ராக் மூலிமா அங்கே எடுத்துகிட்டு போவாங்க, அந்த ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, புதுசாக இருக்குது. நான் பார்த்தேன் அந்த இடத்துல ரொம்ப பசி. ஸோ நாங்கள் மீன் குழம்பும் அப்படியே ருசியாக நல்ல மீன் குழம்பு நல்ல சாப்பாடு இட்லியோடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தம்பிக்கு எதாக இருந்தாலும் ஓகேவா, இந்த சாப்பாடுனாலும் சரி, இட்லி பரோட்டா எல்லாமே இருக்குது. அது மாதிரி ஒரு கடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷாக இப்போயே போட்டுட்ருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போவே. ஸோ நம்ம சாப்பிட்லாம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு சாப்பாடு மீன் குழம்பு, இட்லி மீன் குழம்பா. வரப்போ வெயிட்டிங்கில் இருக்கேன், செம்ம பசி. சாப்பாடு வந்து எடுத்து சரிண்ணா. அன்லிமிட்டெட் சாப்பாடாண்ணா? இதே அளவு வரும். இந்த குவான்டிட்டி இன்னொரு அளவு வருமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வெயிட் பண்ணுவோம். மீன் குழம்புக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா இருக்கு. இட்லி மீன் குழம்போட தம்பி போட்டு நொறுக்கும் ஆரம்பிச்சிட்டா. அண்ணன் சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் கேட்கல. ஒரு பீஸோட சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக அல்டிமேட் நல்லா இருக்கு. அதில் இந்த சுட சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒர்த்தாகவும் இருக்குது. என் தம்பிலாம் சாப்பிட்டே முடிச்சுட்டான். ஏதாவது சொல்கிறா வேணும்னா சொல்லுவேண்ணா சாப்பிட்டேன். சில்லியோட யூஸ்வலாக சில்லி வந்து ரவுண்டாக சின்னதாக பீஸாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்டு. பட் இந்த ஃபிஷ் சில்லியோட சேர்த்து ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ தான் எடுத்துருப்பாங்க போல். அந்த பீஸ் எடுத்து உள்ளே வச்சு கொடூரமாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மீனோட கொட்டிட்டு தனியாக வராமல் சுட கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் வடிகிற மாதிரிலாம் இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு லெமன் கொஞ்சம் கொடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. மற்றபடி நல்லா இருக்குது.
சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் மீனை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருவாங்க. ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் குழம்பு அது எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் கேட்டால் கூட நீங்கள் கேட்குற குவான்டிட்டியை பொறுத்து அந்த டைமுக்குள்ளே அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. பட் ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் குவான்டிட்டியில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணிடணும். 1 day பிஃபோர் முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மக்களே, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லை, அந்த டேமில் இருந்த தண்ணி டேம்லேருந்து அப்படியே வெளியில் போகாமல் வெள்ளம் வரப்போ அந்த பக்கம் சைடில் போகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 16 கண் மந்தகு வழியாக. ஆனால் இப்போ ஆர்டினரி டேஸில் தண்ணி அங்கே இல்லை. தண்ணி அங்கே போகாதனால தான் நம்ம அங்கே போயிட்டு இருந்தோம். பட் இங்கே திறந்து விட்றாங்க பாருங்கள். மக்களுக்கு குடிநீர் தேவைக்காகவும் விவசாயங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த வாய்க்கால்கள் மூலியமாக. இந்த வாய்க்கால் எங்கேருந்து வருதுங்கன்னா டேம்லேருந்து தான் வருது. மக்களே, ஃபைனலாக நம்ம மேட்டூர் டேம் வந்துட்டோம். தமிழ்நாட்டின் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டூர் டேமுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நேச்சர், பீஸ், பவர் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரம்மியமாக இந்த இடம்லாம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த புல்லெல்லாம் போட்டு ஒரு பீஸ், அந்த பறவைகளோட சத்தம், அந்த க்ரௌடு கம்மியாக இருக்கிற இந்த மொமெண்ட். இவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மரம்லாம் இவ்வளோ பெருசாக வளருதுன்னா இந்த டேமுக்குள்ளே ஒரு 100 வருஷத்துக்கு மேலேயாவது இந்த வளர்ச்சி இருந்திருக்கணும். அங்கே பாருங்கள், அங்கே வெயில் தெரியுது, இந்த இடத்துல வெயில் தெரியல. அப்போ எவ்வளோ டென்ஸாக இந்த மரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். என் தம்பி என்ன சொல்கிறான், ஜூஸ் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்தா இன்னும் சில்லிங்காக இருக்கும்ண்ணா அப்படி சில் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம்னா ஜூஸே வாங்குவோம், ஜூஸை ட்ரை பண்ணுவோம். 2 கொடுங்க. Cheers. இதுக்குன்னே ஸ்பாட் பார்த்தாச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் ஒரு அமைதியை தேடிய பயணமாக நீங்கள் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க நம்ம முயல் நண்பர்கள். பாட்டன்லி இவங்களை வயல் நண்பர்கள்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க. அங்கே வெளியில் இருக்கிறப்போ நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து மொபைலுக்கும் ஒரு பர்சனுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு மொபைலுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கேமராவாக இருந்துச்சு அப்படின்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் எடுக்கிற டிக்கெட் அது பத்தாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே தனியாக டிக்கெட் பே பண்ணணும். டிக்கெட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேமுக்கு பக்கத்தில் டேம் அந்த வாட்சிங் டவர்னு ஒன்று இருக்குது. அந்த வாட்சிங் டவரும் அங்கே இருக்குது. ஸோ அந்த டவருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும், மேலே ஏறி பார்க்கணும்னா லிஃப்ட்டுக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் அந்த ஸ்டெப்ஸில் போகணும் அப்படின்னா 10 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் மேலே போய் டேமோட பேக் வாட்டரை நீங்கள் பார்க்கலாம். அந்த டேமோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் சைட் வியூலேருந்து பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடக்கூடிய பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. குழந்தைங்களோட ஃபேமிலியாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலியாக இருக்கிறேன் நான் எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க அழகா. அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் ஆனால் இங்கே வந்து சரி என்ன இருக்குது அப்படின்னு அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க, எந்த கவலையும் இல்லாமல். எனக்கு இவங்கெல்லாம் பார்க்குறப்போ நான் என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போனதான் எனக்கு ஞாபகம் வருது. மக்களே, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, இந்த டேமை வடிவமைக்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட் தான் நம்ம எல்லிஸ். ஓகேவா, இவர் தான் இந்த டேமை கீழேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து கட்டணும். இவருக்கு கீழே 17,000 ஆண்கள் வந்து பெண்களோட சேர்ந்து இந்த டேமை கட்டியிருக்கிறதா ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த டேமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாயம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்துச்சு. ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 7-8 ஊர் இருந்துச்சு. இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு கர்நாடகாவோட பார்டரில் இருக்கக்கூடிய சிக்மகளூர், கொல்லேகல் அப்படின்ற இடங்களுக்கெல்லாம் அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. பிறந்த ஊர் எதுன்னு கேட்டால் சொல்ல முடியாத அந்த இடத்த விட்டுட்டு எங்கேன்னே தெரியாமல் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். அண்ட் இந்த டேமுக்கு ஸ்டான்லி டேம்னு சொல்லுவாங்க, ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டேமை கட்டி ஓப்பன் பண்ணுறப்போ அப்போ கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னா ஸ்டான்லி அப்படிங்கிறவர். ஸோ அதனால் இந்த டேமுக்கு ஸ்டான்லி ரிசர்வாயர்னு ஒரு நேம் உண்டு. ஸோ அப்படி இங்கே வாங்கலேன், இங்கே பாருங்கள், இந்த டேம் வந்து 1300 அடி நீளம். ஓகேவா, அணியின் ஹைட் வந்து 214 அடி ஹைட்டு. பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 171 அடி இருக்குது. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிருக்கு இந்த டேமை கட்டி முடிக்கிறதுக்கு. அவ்வளோ அழகான டேம் இது. லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம்.
இங்கே நம்ம வந்ததில் நமக்கு என்ன ஹாப்பினஸ் அப்படின்னா இந்த சைலன்ஸ் தான் எனக்கான ஹாப்பினஸ், நமக்கான ஹாப்பினஸை கொடுக்குறதுன்னு நான் நினைக்கிறேன். மித்த வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.